ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாசத்துக்கான திருமலையோட அக்கமடேஷனுக்கு நிறைய பேர் வந்து எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம திருமலை அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணும்போது என்ன மாதிரி புக்கிங் இருக்கும், யார் யாரெல்லாம் புக் பண்ணலாம், ஸோ எப்படி புக் பண்றது அப்படின்றத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா நீங்க இப்பதான் ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து புக்கிங் ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் கிளியர் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபும் வீடியோஸோட லைக்கும் தான் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஸோ புதுசா போகக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வரைக்கும் அக்டோபர் மாசத்துக்கான அக்கமடேஷன் வந்து எப்போ ஓபன் பண்றாங்கன்ற நோட்டிபிகேஷன் வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் இந்த மாசம் முடியறதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதோட அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லி எதிர்பார்க்கலாம். நாளைக்கு தான் வந்து திருப்பதியோட அக்கமடேஷன், கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வேணும்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. திருமலையில அக்டோபர் மாசத்துக்கு இன்னும் வந்து அப்டேட் வந்து வரல. வந்துச்சுன்னா உடனே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூம்ஸ் புக் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிடியோட திருப்பதி பாலாஜி AP.gov.in அப்படின்ற வெப்சைட்ல இங்க லேட்டஸ்ட் அப்டேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுல தான் நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி ரெட் கலர்ல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து அக்கமடேஷனுக்கு பக்கத்திலே வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு வர்ச்சுவல் கியூஸ் வந்து ரன் ஆகும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி கூட வர்ச்சுவல் கியூ வந்து இருக்கும். ஸோ வர்ச்சுவல் கியூவை நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், இப்போ நான் வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் புக் பண்ணியிருக்கேன், சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அக்டோபர் மாசத்துக்கு ஃப்ரீ தர்ஷன் தான் போலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல, ஃப்ரீ தர்ஷனுக்கு தான் போலான் இருக்கேன். என்னால ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா புக் பண்ணலாம். ஏன்னா இப்ப ஃப்ரீ தர்ஷனுக்கு டிக்கெட் தேவையில்லை. டைரக்டா நீங்க போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். அதனால நீங்க ஆன்லைன்ல கூட ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம். சிங்கிள் பர்சனுக்கு தர மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா தான், 2 பேர் போனீங்கன்னா தான் தருவாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க கேப்சா கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் வந்து பாத்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து ரன்னிங்ல இருக்கும். வர்ச்சுவல் கியூ ரன்னிங்ல இருக்கும்போது அது ரன்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து காட்டும். அந்த மொபைல் நம்பருக்கு எப்படியுமே ஒரு லாகின் ஐடி வச்சிருப்பீங்க, அதுல டிரான்சாக்ஷன் காட்டும். அதுல புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு எல்லா டேஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்ல வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு இந்த மாதிரி திருமலா அக்கமடேஷன் சொல்லி இப்போ உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் கீழே திருமலா அக்கமடேஷன் Q4 அக்டோபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு புக் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ இந்த மாதிரி ரன்னிங்ல இருக்கும். ஸோ வர்ச்சுவல் கியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து இருக்கும், நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இப்போ அக்டோபர் மாசத்துக்கு எல்லா நாளுமே அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். உங்களுக்கு என்னைக்கு போறீங்க நீங்க தர்ஷன் போற அன்னைக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு முத நாளே உங்களுக்கு ரூம்ஸ் வேணுமா, என்னைக்கு வேணுமோ நீங்க தாராளமா வந்து புக் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் ரூம் இருக்கும், 1000 ரூபாய் ரூம் இருக்கும், 1518 ரூபாய். ஒரு 3 ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த 1000 ரூபாய்க்கும் இந்த 1518 ரூபாய், இந்த 100 ரூபாயை விட இது ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இந்த 1000 ரூபாய் 1518 ரூபாய் ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து ஹாட் வாட்டர் வந்து இந்த 1000க்கும் 1518 ரூபாய் ரூமுக்கும் வந்து உங்களுக்கு இன்பில்டாவே இருக்கும். பிளஸ் வந்து ஏசி ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் ரூம் வந்து ஏசி ரூம் வித் 2 பெட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வித் 2 பெட் 1000 rupees ரூம். சிலதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி ரூமும் வந்து இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி எல்லா ரூம்ஸ்லயும் நம்ம கீசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 rupeesல சில இதுல வந்து பாத்தீங்கன்னா கீசர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. சில இதுல வந்து காமன் பிளேஸ்ல போயிட்டு நீங்க
ஹாட் வாட்டர் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க 100 ரூபாய் ரூம்லயும் நீங்க வந்து ஒரு 5 பேர் டு 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. 50 ருபீஸ் ரூமே வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு 100 ருபீஸ் ரூம் தான் வந்து கிடைக்கும். புக்கிங் டைம்ல இந்த எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அந்த டேட் எல்லாம் ஃபாஸ்டா புக் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த டேட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இந்த அக்கமடேஷன்ல கவனிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்இன் டைம் ஸ்லாட் அப்படின்றதான். அதாவது நைட்டு 12ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும், 6ல இருந்து 12, மத்தியானம் 12, அதே மாதிரி மத்தியானம் 12ல இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் 6 மணில இருந்து நைட்டு பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லாட் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா நீங்க திருமலைக்கு என்ன டைம் வந்து ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும். ட்ரெயின்ல போவீங்க, இல்லாட்டி ஓன் வெஹிக்கிள்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, அந்த மாதிரி போகும்போது என்ன டைமுக்கு ரீச் ஆகுவீங்க. சப்போஸ் வந்து எனக்கு கரெக்டா டைம் தெரியலன்னா லேட்டா இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, செக்இன் ஸ்லாட். அதாவது இந்த நீங்க மத்தியான ஸ்லாட் 6 டு 12க்குள்ள கொடுக்குறீங்க, காலையில 6ல இருந்து மத்தியானம் 12 வரைக்கும் கொடுக்குறீங்கன்னா அந்த டைமுக்குள்ள நீங்க போய் அந்த 12 மணிக்குள்ள 11:59 பாருங்க, அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்து ஸ்கேன் வந்து வச்சுக்கணும். அதாவது இப்ப முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு அலிப்பிரி டோல்கேட்லயே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க டைரக்டா மேல் திருப்பதிக்கே போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல தான் நீங்க அக்கமடேஷனுக்கு வந்து ஸ்கேன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகும். ஆனா வந்து நீங்க ஸ்லாட்டுக்கு அப்புறமா ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அதனால புக்கிங் பண்றவங்க என்ன டைம் திருமலைக்கு ரீச் ஆவீங்க அப்படின்றத பார்த்து கொஞ்சம் லேட்டான ஸ்லாட் கூட போட்டுக்கோங்க. நீங்க முன்னாடி ரீச் ஆயிட்டா கூட போய் ஸ்கேன் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் வந்து நீங்க ஸ்லாட் டைம் முடிஞ்சு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரூம்ஸ் வந்து கேன்சல் வந்து ஆகிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபா ரூம் செலக்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு 2 பேரோட ஐடி ப்ரூஃப் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் 4 பேர் வரைக்கும் கொடுத்துக்கலாம், 3 பேர் கூட கொடுக்கலாம். எத்தனை பேர் கொடுத்தாலுமே நம்ம 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் நீங்கள் 4 3ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸில் தமிழ்நாடு கொடுத்துட்டு இங்கே இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பிளிக்ரிமோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் போறீங்க அப்படின்னா 2 ரூம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 2 பேர்த்தோட ப்ரூஃப் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரீ தர்ஷனுக்கு டிக்கெட் தேவையில்ல அப்படின்றனால நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறவங்களோட 2 ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கூட இதில் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளிக்ரிமோட நேமு, ஏஜ், ஜெண்டர் கொடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ ஐடியில் ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொடுத்தாதான் நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்கே 2 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அங்கே வந்து கேட்பாங்க யார் யார் வந்திருக்கீங்க, யார் யார் ஸ்டே பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டிக்கெட்ல இருக்கவங்களும் வந்து ரூம்ல இருக்கக்கூடியவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. பட் இப்போ ஃப்ரீ தர்ஷனுக்கு போறவங்களும் புக் பண்றாங்க அப்படின்ற போது கண்டிப்பா வந்து கேட்பாங்க யார் யார் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து ஸ்டே பண்ண போறீங்க, யார் வந்திருக்கீங்கன்றது டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஆதார்ல பேர்லாம் கொடுத்துருக்குது. டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கூட கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. இப்போ நாங்கள் 2 ரூம் 3 ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது, புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செக் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் வந்து உங்களுக்கு காஷன் டெபாசிட் வந்து வரும். 100 ருபீஸ் ரூம் புக் பண்ணிங்கன்னா காஷன் டெபாசிட் வந்து 100 வந்து கொடுக்கணும். இதுவே 1000 ருபீஸ்னா 1000 ருபீஸ் கொடுக்கணும். அண்ட் 1518 ரூம்ஸ்னா நீங்கள் 1500 அந்த 18 வந்து அடிஷ்னலாக பே பண்ணணும். இந்த அமௌண்ட், இந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து பே பண்ணீங்களோ அதுக்கு தான் வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூபிஐ, கிரெடிட் டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆயிடுச்சுன்ற கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரூமோட புக்கிங் காப்பி வந்து வந்துடும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆயிருக்கு, எந்த ரூம் என்ன எது எதுவுமே வராது. ஜஸ்ட் நீங்கள் புக்கிங்கில் யார் யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ, எத்தனாம் தேதி புக் பண்ணியிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் ஸ்கேன் வச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு தான் உங்களுக்கான ரூம் புக்கிங்கோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும்.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல திருமலா ரூம்ஸ் வந்து புக் பண்றது. அக்டோபர் மாசத்துக்கு புக் பண்றவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 பேத்தோட ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா குடுக்கணும். இப்ப ஃபேமிலில ஒரு 10 பேர் போறீங்க அப்டின்னும்போது, உங்களுக்கு 2 ரூம் வேணும்னா, புக் பண்ணக்கூடிய ரூம்க்கு வந்து 2 பேத்தோட டீட்டெயில்ஸ் குடுங்க. ஸோ அதுல ஒரு 3 பேரா, 4 பேரா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இன்னொரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி, அந்த மாரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி புக் பண்ணிக்கோங்க. ரூம் வந்து 1 நாள் தான் குடுப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர்ல ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணுவாங்க. அடுத்த நாள் ரூம்ஸ்க்கு சில பேர் ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாரி கூட நீங்க ஒரு 10 பேர் போகும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்டா பேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேரு, ஜெண்டர்லாம் கூட ஓரளவுக்கு மிஸ்டேக் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃபோட நம்பர் முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ.